ஹாய் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஈழக்கடல் ராஜா யூடியூப் சேனலோடாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். ஃபர்ஸ்ட் என்ன விஷயத்த பத்தி நான் பேச போறேன் அப்படின்னு சொன்னா, எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் நான் இன்றைய வீடியோல தரப்போறேன். ஒவ்வொரு துறைகளை பார்த்தா ஒவ்வொரு துறைகள்லையும் யாராவது ஒருத்தங்க பெஸ்டா இருப்பாங்க. ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி கடற்தொழிலை பொறுத்தளவுல ஒரு சத்தமே இல்லாம ஒரு சாதாரணமா சில பேர் சில விஷயங்களை சாதிச்சிருப்பாங்க. அப்படியான ஒரு யாராலையும் யூகிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான சாதனையை செஞ்சிருக்கிறாரு 2024 வருஷம். அவங்கள தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன சாதனையும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். மறைக்கப்பட்ட ஒரு அசாதாரணமான விஷயத்த செஞ்சுட்டு சைலண்டா இருக்காங்க. அதுவும் யாழ்ப்பாணம் குருநகர் ஏரியாக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் பர்சனை தான் நாங்க இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க. ஓகே, அந்த அசாதாரணமான ஒரு சாதனைக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்க போறீங்க. இதோ எனக்கு பக்கத்துல தான் இருக்காங்க. இவங்க தான் அந்த சாதனையாளர். சரி, உங்களை பற்றின ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம். உங்களை பற்றின அறிமுகத்தை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நீங்க சொல்லுங்க. உங்களோட பேர்? ஆண்டனி. சரி, இப்போ உங்களோட ஊர்ல இந்த தொழிலுக்கு இவர் தான்ப்பா கெத்து, இவர் தான் ராஜா அப்படின்னு சொன்னா ஒரு ஈஸியான ஒரு பேருன்னு சொல்லுவாங்க. என்ன பேரு சொன்னா உங்களை எல்லாருக்கும் தெரியும்? பெரியண்ணா தெரியும். ஓகே, அப்ப பெரியண்ணா அப்படின்னு போய் உங்களோட ஊர்ல கேட்டா எல்லாருக்கும் தெரியும். சரி, நீங்க என்ன தொழில் செய்யறீங்க? கடல் தொழில். சரி, அந்த நீங்க செய்யற கடல் தொழில என்ன வகையான தொழில நீங்க செய்யறீங்க? இறால் பிடிக்கிறது, களங்கட்டி தொழில். அந்த களங்கட்டி தொழில் நீங்க இறாலுக்காக செய்யற தொழில். தொழில செய்யறீங்க. சரி, இப்ப சாதனை செஞ்சு போட்டு இப்ப சைலண்டா இருக்கீங்களே, இந்த இப்படியான ஒரு 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 பெருமிதம் இல்லாம இருக்கிறீங்க. எப்படி உங்களால முடிஞ்சது? ஹவு அப்படின்றத கேள்வி. இட்ஸ் நாட் இம்பாசிபிள். இது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. என்ன சாதனை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, போன வருடம் 2024 365 நாளுமே இவங்க விடாம ஒரு நாள் லீவ் இல்லாம சரியான விதத்துல இவங்க தொழில செஞ்சிருக்காங்க. இது பெரிய சாதனை அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இது சாதனை தான். ஏன்னு சொன்னா 365 நாளும் தொடர்ந்து யாரால இந்தியில செய்ய முடியுமா? முடியாது. ஆனா அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் கடல் தொழில இது முடியாத ஒரு விஷயம். காரணம் காலநிலை அதுக்கு ஒத்து போகாது. எப்படி நீங்க அந்த 365 நாள் தொழில செய்தீங்க? தொழில் கூட்டு தொழிலாத்தான் நாங்க மேற்கொண்டது. அதே நேரத்துல தனி ஒரு ஆள் அப்படியே செய்து. ஆனா அந்த தொழில 365 நாளும் நாங்க வரவு வச்சிருக்கிறோம் என்றதுதான் அந்த அடிப்படையான விஷயம். அது கூட அநேகமாக கால சூழ்நிலை எல்லாராலையும் அது முடியாது. போன முறை ஒரு வருஷம் நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம். அதை நாங்கள் காட்டோடுமன்றது காட்டி இல்லை, நாங்கள் யதார்த்தமா செய்து போனா அது அப்படியே 100% அந்த சக்சஸ் ஆயிடும். சரி, வேற யாராவது இது செய்திருக்கிறாங்களா? உங்களோட அதே களங்கட்டி தொழில இதே ஊர்ல வேற யாராவது 365 நாளும் செய்திருக்கிறாங்களா? செய்ததுக்கு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இவர் ஒருத்தர் தான் அந்த வாய்ப்புக்கு சொந்தக்காரர். சரி, அதான் என்னோட காலநிலை எல்லாம் இப்ப எப்படி சொல்றது, மார்கழியில எல்லாம் பெருசா தொழில் செய்யல, அது அவ்வளவு மழையா இருக்கும். இப்ப நீங்க ஒரு ஆள் கூடுகளா? அது என்ன அப்படி செய்த நீங்கன்னு சொல்ல, அதுக்கான அந்த ட்ரிக்ஸ் ஏதாவது இருக்கா? 365 நாளும் செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா 365 நாளும் செய்யறதுக்கு அநேகமா எல்லா தொழிலாளிகளுக்கும் தெரியும். அது அப்படி செய்யலாம், முயற்சி பண்ணினா செய்யலாம். அதே நேரத்துல நாங்கள் இருக்கின்ற இடங்களை பொறுத்து அது தொழில் மாறுபட்ட விஷயங்கள் நடக்கும். மாறுபட்ட விஷயங்கள் நடக்கும்னு சொன்னா இருட்டுக்கு ஒரு மாதிரி, நிலவுக்கு ஒரு மாதிரி, அதுக்கு என்ன மாதிரி அந்த தொழிலை மேற்கொள்ள என்ற ஒரு பக்குவத்தை அதை அறிஞ்சுக்கிட்டு அதை செய்து கொள்ளலாம். எத்தனை வருஷமா செய்யறீங்க இந்த தொழில? தொழில் கனகாலமா களங்கட்டி தொழில் செய்யறோம். இப்ப தொழில் இந்த தொழிலும் ஒரு 20 வருஷத்துக்கு மேல செய்தான் இருக்கோம். சரி, 20 வருஷமுமே சக்சஸ் தானா உங்களோட தொழில்? 20 வருஷமும் நான் வேற தொழிலும் செய்து இந்த தொழிலையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எனக்கு 100% இதுக்குள்ள மினக்குறதுக்கு சரியான டைம் இல்லை. ஆகவே போன ஆண்டிலிருந்து நான் இந்த தொழிலை மேற்கொள்ள அது 100% நான் நேரடியா போய் அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. 100% அதுக்கு வரவு வச்சிருக்கோம். ஓகே, சரி. 365 நாளும் நாங்க செஞ்சிருக்கிறோம், ஒரு நாளும் விடாம நாங்க செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றது எப்படி நீங்க கணக்குல வச்சிருக்கீங்க? உங்களோட குத்தகக்காரர் இதை சொல்லி வெளிப்படுத்தினோம் உங்களுக்கு, இல்ல நீங்களா போய் நான் 365 நாளும்
என்னன்னு சொன்னா அந்த வருஷ காசுன்னு சொல்லி வருஷ கடைசியில தருவாங்க. நம்மட மீனை விக்கிறவங்க அவங்களே எப்படி சொல்லுவீங்க? குத்தகாரன் நீங்க சொல்லுவீங்க. சோ அவங்க உங்களுக்கு வெளிப்படுத்தினா கூப்பிட்டு நீ 325 செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி இதை செலிப்ரேட் பண்ணாங்களா, இல்ல நீங்களா போய் அதை வெளிப்படுத்தினீங்களா? அவங்க நிறைய தொழில் பார்க்கிறார்கள் தானே, அவங்களோட வரவா இது இருக்கிற நேரம் அவங்க அதை அக்கறைப்படையில இருந்தாலும் நாங்க செய்தது சொல்லத்தானே வேணும். 325 நாங்க தொழில் செஞ்சிருக்கிறோம், 100% பெற வச்சது என்று அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி போட்டு அடுத்த நாள் இதை இந்த சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி செய்தது. பிறகும் அவங்க அதை உணர்ந்து கண்டு பிறகு 25ஆம் ஆண்டு 1ஆம் தேதி அவர்களும் அதுக்காக திரும்ப ஒரு போட்டு சாப்பாடுகள் எல்லாம் கொடுத்து அதை செய்து இப்படி சக்சஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி ஊரால கௌரவப்படுத்திருக்கிறாங்க. அது பெரிய விஷயம். அதுக்கு முதல் பாராட்டுகள். குத்தாரன்னா இடத்துல தான் சொல்லுவோம், இன்னொரு வியாபாரி கொடுக்குறோம். அவர் அதை செய்யணும் இந்த விழாவை. ஆனா நானே அதை செய்ததுக்கு காரணம் இது ஒருத்தருமே செய்யல. விழாவெல்லாம் சின்ன ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு 10,000 15,000 செலவழிச்சு அதுக்குள்ள இருந்து சோடாக்கள் எடுத்து கொடுத்து பட்டாசு வெடிச்சு இதை வாடியில நான் செய்தபடியே அவங்களுக்கு என்னதுக்கு செய்யறதுன்றது தெரியாது. ஆச்சரியமா இருந்து செய்யறேன்னு சொன்னா நான் சொன்னேன், இப்படி 365 நாளும் தொழில் செய்யறதுக்காக நான் இதை சந்தோஷமா செய்யறது. கடந்த ஆண்டுக்காண்டி 31ஆம் தேதி, அதாவது ஜனவரி 12ஆம் மாசம் 12 31ஆம் தேதி இதை கரகணியில எண்ணியாக்களுக்கும் செய்தனாங்க. அப்ப ஒரு ஆள் கேட்டு, இது நீங்க செய்ததை நீங்களே பெருமைப்படுத்தினா நல்லமா, நீங்களே வெளியில சொல்றது செய்யறது நல்லதாண்டு வேற யாருலையே அதை செய்தா நல்லா இருக்கும் என்று நான் சொன்னேன். ஒருத்தன் என்ன சாதனை படைக்கிறான்னு சொன்னா அவன் முதல் தன்னை வெளிப்படுத்தணுமே. நான் இதை செய்தனால அவன் வெளிப்படுத்தணுமே. வெளிப்படுத்தினா தானே ஏனைய மக்களுக்கும் தெரியும். என்னை சார்ந்த இடத்துல அதாவது குத்தகாரர்கள் அதை கவனீனமா விட்டா அவர்களுக்கு நாங்கள் அதை சொல்லி செய்யத்தானே வேணும். அதனால அதை செய்தோம். கடல் தொழில ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு வகையான கடல் தொழில் இருக்கு. இப்ப எங்கட பாவம் ஒரு கடல் தொழிலாளி அவங்க செய்யறது நெடிய வேலை. அதே மாதிரி இவங்க 365 நாளும் சக்சஸ் பண்ணி இருக்கிறது களங்கட்டி தொழில். களங்கட்டி தொழில 2 வகையா இருக்கு. எனக்கு பெருசா தெரியாது. இவங்கள்ட்ட கிடைச்ச ஒரு அறிமுகத்தின் மூலம் நீங்க சொல்லியிருக்கிறீங்க களங்கட்டி தொழில மீனும் செய்யலாம் இறாலும் செய்யலாம்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்க செய்யறது இறாலா? பொதுவாக இறால் தான் அதுல கூடுதலாக வருமானம் தருவது. அதுல மீனும் பெறும், நண்டுகள், கனவா, அது எல்லாம் பெறும். இந்த 365 நாளும் உங்களுக்கு அதிகமா கிடைச்சது இறால் தான் கிடைச்சிருக்கு. அதனாலதான் நீங்க இந்த சக்சஸ் எடுத்து இருக்கிறீங்க. சரி, இந்த இறால் களங்கட்டி தொழிலை பத்தி தெரியாதவங்க, இதுல மீனவ சமூகத்தை தாண்டி சில பேர் இந்த யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்காங்க வீடியோ, அவங்களுக்கு உங்களோட அந்த இறால் களங்கட்டி தொழிலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சொல்றேன், சிறு கண்பாட்டால அந்த இறால் பிடிக்கிறதுக்கு ஏற்ற சிறு கண்பாட்டு விலங்களால அது மேற்கொள்றது. மீனுக்கு என்று சொல்லிட்டு அது பெரிய கண்ணால அது பெரிய ஆழ்கடல்ல செய்கிறது. இது திடலான எட்டும் தண்ணி வழியா செய்கிறது. அதே நேரத்துல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க இத ஆழ்கடல்ல செய்யறீங்களா இல்ல அளவான தண்ணியில செய்யறீங்களா? ஆழ்மட்ட தண்ணியில செய்யறது. அளவின் தண்ணியில ஒரு ஆளின் அளவின் தண்ணியில இது செய்கிறது. மற்றது நீரோட்டங்களை பார்த்து நாங்க விலைகள் கட்டுறது. அப்படி கட்டினா அது கூடுதலா வரும். நீர் வகைகளை பொறுத்து அந்த கூடுதலை நாங்க தட்டி மேற்கொண்டா இன்னும் கூடுதலா இதுல வருமானம் வரும். நீர் வகைகளை கடல் தொழில் பொறுத்தவரையில பருவத்துக்கு ஒரு மாதிரி நீர் இருக்கும், அட்டமிக்கு ஒரு மாதிரி நீர் இருக்கும், அமாவாசைக்கு இன்னொரு மாதிரி இருக்கும். அப்படி நீர் மாறுபட்ட நீர்கள் வரைக்கும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தொழில் செய்யணும். மழை காலம் மாறி காலம்னு சொல்லியிருக்கல, அதுல கூடுதலாக நாங்க நேரத்தோடையே அதை தொழிலை முடிச்சு வெள்ளம் பாரத்துக்கு முன்னே வடு விழுகிற நேரத்தில், அதாவது கடல் வத்துகிற நேரத்தில் அந்த தொழிலை மேற்கொண்டு வருமானத்தை எங்களை கட்டித்தனத்தால குடிச்சுட்டு அதை வருமானம் கைக்கு சேர்த்துட்டோம். சரி, இது காலையில செய்யறீங்களா இல்ல இரவு நேரங்கள்ல தான் அதிகமா செய்யறீங்களா இந்த தொழில்? கூடுதலா இது நாங்க இப்போ மாறி, அதாவது மழை காலம் என்று சொன்னால் நீர் வகைகளுக்கு தொழில் செய்வோம். 10 மணிக்குள்ள 12 மணிக்குள்ள 1 மணிக்குள்ள அந்த தொழில் முடியும். அப்படி இல்லை நாங்க அந்த 3 மாசம் கழிய இந்த தொழில் திரும்ப 8 மாசமும் நாங்கள் காலையில பெரும்பாலும்
அந்த தொழிலை செய்வோம். அந்த நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நேரத்தை மாத்திக்கொள்றீங்க. அதுதான் இதுல மெயின். சரி, இப்ப என்ன விலை பாவிக்கிற நீங்க? இந்த கூட்டுக்கு நீங்க என்ன விலை பாவிக்கிற நீங்க? கூட்டுக்கு பாவிக்கிறது இந்த சின்ன கண்ணான விலை 5-8 சொல்லுவாங்க, மற்றது 11 சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்த்து தான் நாங்க கூண்டு விலை எல்லாத்தையும் சேர்த்து செய்வோம். ஓகே, எல்லா தொழிலும் பரம்பரையா செய்வாங்கன்னு. இப்ப அப்பாவை பார்த்து உங்களோட தாத்தாவை பார்த்து உங்களோட அப்பா செஞ்சிருப்பாரு, அப்பாவை பார்த்து நீங்க செஞ்சிருப்பீங்க, உங்களை பார்த்து உங்களோட மகனையும் செய்ய போற. அப்படித்தானே நீங்க இந்த களங்குடி தொழில பரம்பரையா வந்த தொழிலா இல்லாட்டி? அப்படி இல்லை. நான் முதல்ல வேற தொழில், எழுப்பு தொழில், அரைக்குட்டியான தொழில், நைலோன் ரோலர்களுக்கும் இடையில போய்கிட்டு இருந்தேன். அப்ப ஏகபட்சமாக இந்த தொழில்களில் வரக்கூடிய வருமானங்களை விட நேர செலவுகளை விட இந்த களங்கடி தொழில நேர செலவு அதிகமான மிச்சம். அதை நான் உணர்ந்து கண்டு அதை நான் எங்களை தொழிலை மாற்றி திரும்ப இந்த களங்கடி தொழிலுக்குள்ள இதை தொடர்ந்து இப்ப 20-25 வருஷத்துக்கு செஞ்சுட்டு இருக்கோம். சரி, அதான் இப்ப நான் கேட்கிறேன், இது பரம்பரை தொழிலா இல்ல நீங்க தான் முதலாவது? இல்லை, ஏனியாக்களும் செய்யறவங்க. ஆனா இது நான் எங்களோட பரம்பரையில நான் தான் இதை தொடர்ந்து செய்யறேன். நீங்க தான் தொடக்கினது, ஆரம்பம் நீங்க தான். ஆரம்பம் நான் தான் தொடங்கி நானே செய்திட்டு. என்னோட கேள்வி, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒரு அசாதாரணமான விஷயம், இதை செஞ்சிருக்கிறீங்க. இத உங்களை மாதிரியே கடல் தொழில் செய்யற உங்களோட தொழில் சார்ந்து உங்களோட தொழில் சாராதவங்களுக்கும் ஏதாவது ஒரு ஐடியா ஒண்ணு கொடுக்க மாட்டீங்களா? இப்படி செஞ்சா 365 நாளும் லாபம் எடுத்துக்கொள்ளலாம், 365 நாளும் இந்த சாதனையை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஐடியாஸ் இருந்தா நீங்க பாக்குற மக்களுக்கு ஷேர் பண்ண மாட்டீங்களா? கஷ்டப்பட்டாலும் முதலீடுகளை கூட போட்டு அந்த தொழிலை 2 செட்டாக அதை வச்சிருந்தா அதை மேற்கொள்ளலாம். அப்படியான முயற்சியை எடுக்கலாம். முயற்சி எடுக்கலாம். 365 நாளும் தொழில் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. ஏன்னா எங்களுடைய ஒரு ஆள் தொழிலை பொறுத்தவரையில நிலவுக்கு அது வருமானம் குறைவாகவும் இருட்டுக்கு வருமானம் கூடியதாகவும் இருக்கும். ஆனா நிலவுக்கும் சேர்த்து நாங்க அந்த தொழிலை செய்யணும்னு சொன்னா இருட்டுக்கு 10,000க்கு போடுற இடத்துல நிலவுக்கு 2,000 எங்களுக்கு தேவை என்று சொல்லி யோசிக்கிறவங்க ஒரு கொஞ்சம் முதலையாவது கூட போட்டு அந்த தொழிலை 2 செட்டாக வச்சிருந்தா அதை செய்யலாம். எங்களோட யூடியூப் சேனலோடாக உங்களுக்கு நாங்க மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்றோம். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். இதே மாதிரி நீங்க பெரிய சக்சஸா நீங்க பண்ணணும். இது எல்லாருக்குமே வெளியால தெரியணும். என்னன்னு சொன்னா 365 நாளும் எந்த தொழிலையும் செய்யறதுன்றது ஒரு அசாதாரணமான விஷயம். ஏதோ ஒரு காலநிலை சூழ்நிலைகள் அல்லது வீட்டு பிரச்சனைகள், நம்மளோட பர்சனல் பிரச்சனைகள், அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் அது குழப்பம். அது எந்த தொழிலா இருந்தாலும் சரி. சரி, ஒரு அரசாங்க விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. இது அது கூட கிடையாது, எங்களுக்கு விடுமுறையே கிடையாது அப்படின்னு சொல்லி அடிச்சு பட்டையை கிளப்பிருக்கிறாரு. இது எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்றதுதான் சில பேருக்கு தெரியாது. சில பேர் பெரிய சாதனைகள் செஞ்சுட்டு சத்தம் போடாம இருப்பாங்க. கடல் தொழில சார்ந்து இதுலயே வருமானத்தை அண்டி புழைக்கிற கடல் மீனவர்களுக்கு அன்றன் ஒரு உண்மையிலேயே மிகப்பெரிய உதாரணம். இவர மாதிரி நிறைய பேர் இந்த துறையில சாதிச்சு கொண்டு வரணும்ன்றது எங்களோட அபிப்பிராயம். நிறைய ஐடியாஸ் தந்திருக்கிறார், கேடுங்க. அப்படி நேர்ல காண்றவங்க கையோட மெய்யுமா பிடிச்சு எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கேளுங்க. எல்லார் சார்பாவும் ஈழக்கடல் ராஜா யூடியூப் சேனலோட நாங்க இவங்களுக்கு விஷ் பண்ணி நிற்கிறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் டைம். நன்றி. எப்பவுமே பெரிய பெரிய சாதனைகள் செஞ்சவங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தங்களை பெருமிதப்படுத்திக் கொள்ள மாட்டாங்க. சைலண்டா இருப்பாங்க, சிங்கம் மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்க பெரிய சம்மாட்டி. இத்தனை வருஷமா 20 வருஷமா செய்றீங்களா? 20 வருஷம், 25 வருஷத்துக்கு மேல இந்த தொழில். அப்ப இவ்வளவு பெரிய சம்மாட்டி, இவ்வளவு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை தனக்குள்ளேயே கொண்ட ஒரு அசாத்தியமான மனிதர். ஆனா அமைதியா இருக்கிறார். ஆனா நாங்க இதை விடுறதா இல்ல. இந்த சக்சஸ எல்லா இடங்களுக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எங்களோட யூடியூப் சேனலோட இதை நாங்க வெளியால கொண்டு வர பாக்குறோம். என்னன்னு சொன்னா, நாங்களும் ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்தார்கள். அதனால இவற்ற சாதனை என்றது சாதாரணமா சொல்றார், எல்லாராலையும் முடியும் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு துறைகள்லையும் எங்களுடைய ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு துறைகள்லையும் இப்படி நிறைய பேர் இருக்கிறீங்க. என்னால முடியாது அப்படின்னு சொல்லி
எல்லா விஷயத்தையும் விட முடியும் அப்படின்னு சொல்லி நாங்க அதுக்கு எஃபர்ட் போட்டு எவ்வளவுக்கு நாங்க எஃபர்ட் போடுறோமோ அவ்வளவுக்கு ஆண்டனி மாதிரியே நாங்க லைஃப்ல நிறைய சக்சஸ் கொண்டு வரலாம். இதான் எங்களுடைய விஷ். ஆண்டனி அப்படின்னு சொல்லி எனக்கு நாக்கெல்லாம் எனக்கு புரியல தெரியல. அவங்களுடைய வயசுக்கு அவங்களுடைய சக்சஸுக்கு எல்லாம் நான் கொடுக்குற மதிப்பு அப்படின்னு சொன்னா அண்ணா அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள் அண்ணா. உங்களுடைய சக்சஸ் வந்து நாங்க உண்மையிலேயே எங்க சேனல் ஊடாக மக்களூடாகவும் நான் தெரிவித்துக் கொள்றேன். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த இந்த உலகத்துல அசாதாரணமான விஷயத்தை செஞ்சுட்டு அசால்ட்டா சைலண்டா இருக்கிற ஒருத்தங்களை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான நிறைய பல விஷயங்களை எங்களுடைய யூடியூப் சேனலுடாக கொண்டு வரதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். அதுக்கு முன்னால நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அப்படி என்னன்னு சொன்னா, எங்களுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை கண்டிப்பா எல்லாருமே ஷேர் பண்ணணும்ன்றது என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட். சோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் யாழரசி பேசுராஜா. தேங்க்யூ so much.